தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். So, welcome to this new module, Google My Business. நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க Google My Business எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் த லோக்கல் பிசினஸ். இப்ப நீங்க ஒரு பக்கம் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் உள்ள மக்கள் லோக்கல்ல ஏதாவது ஒரு விஷயத்த போய் உங்களுக்கு தேடுறாங்க அப்படின்னா நம்ம பேர் வருதா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு பெரிய மாடியூல் கிடையாதுங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். இது நீங்க தான் பண்ணிக்கணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்ப நம்ம போய் why Google My Business is important அப்படின்னு போட்டோம் அப்படின்னோம்னா, லோக்கல் SEO நான் சொன்னேன் இல்லைங்களா, லோக்கல் பிசினஸ் நீங்க இருந்தீங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மஸ்கிட்டோ நெட், ஜன்னலுக்கெல்லாம் நெட் நீங்க போட்டு தரீங்க, ஓகே, ஃபார் ஹோம் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இப்ப நான் போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணனா எனக்கு என்ன வரும் அப்படின்னா, மஸ்கிட்டோ நெட் ஃபார் ஹோம் இன் ஈரோடு ஆர் இன் கோயம்புத்தூர் அப்படின்னா நம்ம பேர் ஃபர்ஸ்ட் வரணும். சோ அப்படி வந்தது அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே போய் யாரு எங்க இருக்கா, எப்ப கூப்பிட்டா வருவாங்க, பக்கத்திலேயே இருக்காங்களா இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். சோ லோக்கல் SEOக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் ரிவ்யூஸ் நம்ம கூகுள் இதுல இருந்து கொடுத்து டைரக்டா நம்ம ரிவ்யூஸும் வாங்கலாம், இன்சைட்ஸ் எடுக்கலாம், டீடைல்டு பிசினஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பெட்டர் விசிபிலிட்டி, ரொம்ப ரொம்ப விசிபிள் நல்லா இருக்கும். கன்வீனியன்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ், எல்லாருமே கூகுள் யூஸ் பண்றதுனால ரொம்ப ஈஸி. கூகுள் மேப்பையும் நம்ம இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன் பிரசன்ஸையும் நம்ம ரொம்ப பண்ண முடியும். மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈஸியா கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் பண்ணலாம். கூகுள் மை பிசினஸ் ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்கு, பிசினஸ் லிஸ்டிங் நல்லா இருக்கு, கிரெடிபிலிட்டி இருக்கு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாமே உங்க பிசினஸையும் வெரிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இதத்தான் நாம இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு கூகுள்ல போய் இப்ப பாருங்க, சில்க் சாரீஸ் இன் ஈரோடு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, என்னோட ஏரியா இதுல இருந்து பார்த்தோம்னா கீழே வந்து என்னோட இதுல இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னா கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னோட இது என்ன போட்டு வச்சிருக்கணும் அதுல கரெக்டா வந்துடும். பாத்தீங்கன்னா இப்ப கீழே பாருங்க, நம்மளோட அட்ரஸே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே கரெக்டா இருக்கும். இப்ப நான் ஒவ்வொரு பேஜஸ் நான் நிறைய போட்டிருக்கேன் அப்படின்னா லட்சுமி நகர் ஈரோடு திண்டல் பக்கத்துல இருக்கேன் அப்படிங்கிற அட்ரஸ் தெரிஞ்சுக்கும். அதுல இருந்து பக்கத்துல என்ன இருக்கோ அதான் சுத்தி சுத்தி நம்மளுக்கு காட்டும். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா சில்க் சாரீஸ் இன் ஈரோடு அப்படின்னு நான் போட்டேன்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு இந்த வெரி ஃபர்ஸ்ட் ரேங்கிங், இதை விட்டுருங்க, இது டம்மி, வேற யாரோ தப்பா பண்ணிருக்காங்க, ஆனா இருந்தாலும் அது வரக்கூடாது. அது என்னங்கிறது தெரியல. அது வெரி ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா தேஜாஸ் விமன் பொட்டிக் ஷாப் அண்ட் சில்க் சாரீஸ். இது எங்க ஏரியால இருக்கிற ஒரு கடை. PSR சில்க்ஸ், சென்னை சில்க்ஸ், அதையெல்லாம் மீறி அந்த பெரிய பிராண்டை எல்லாம் மீறி இந்த பிராண்ட் வந்து ரேங்க் ஆகுது அப்படின்னா ஏன்? இதுதான் கூகுள் மை பிசினஸோட முக்கியமான விஷயம். 4.8 ஸ்டார், 5க்கு 4.8 ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. ஓபன் சூன், இன்னும் 9 மணிக்கெல்லாம் இன்னொரு 6 நிமிஷத்துல ஓபன் பண்ணிடுவாங்க. எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. மோர் பிளேசஸ்ல போய் கூட யாரெல்லாம் எப்படி ரேங்க் ஆகுறாங்க அப்படிங்கறத நீங்க ஃபுல்லா பாத்துக்கலாம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தின் 1 or 2, 3க்குள்ள நீங்க வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நாமளே போய் கூகுள்ல போய் பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தா மட்டும்தான் பார்ப்போம், அடுத்த பேஜுக்குலாம் நம்ம போக மாட்டோம் இல்லைங்களா? அதுதான் ஒரு ஒரு நார்மலான ஒரு மனுஷங்களோட ஒரு இயல்பு அதுதான். சோ ஃபர்ஸ்ட் 2 விஷயத்துல நாம ரேங்கிங் ஆயிரணும். இத்தனை இருக்குது, ஆனா இருந்தாலும் நம்ம தேஜஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது, ஃபர்ஸ்ட் 2க்குள்ள வந்துருது. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போனோம் அப்படின்னம்னா இந்த தேஜஸ்குள்ள எல்லாமே காமிச்சிடும். நிறைய போட்டோஸ் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கடை எப்படி இருக்கு, நம்ம ஆபீஸ் எப்படி இருக்கு, நம்ம ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு,
வெப்சைட் வேணா வெப்சைட் போட்டுக்கலாம், டைரக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், டைரக்டா கால் பண்றதுக்கு மக்கள் எங்க இருக்குன்னு கேட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் போட்டோஸ் போட்டுக்கலாம், கூகுள் ரிவ்யூஸ் போட்டு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்குரிய விஷயம் தான் பொட்டிக் இன் ஈரோடு அப்படின்னு போட்டாலும் இது வரும். இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு தான் நம்ம கூகுள் பிசினஸ், லோக்கல் பிசினஸுக்கு அருமையான விஷயம்னா அது கூகுள் மை பிசினஸ். இத பத்தி தான் இந்த மாடியூல்ல நாம பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா. இது வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, இது சின்ன மாடியூல் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 4 வீடியோஸ்ல 2-3 வீடியோஸ்லயே முடிஞ்சிடும். சோ இத சொல்றதை மட்டும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணினாவே போதும். வாங்க நாம முழுசா உள்ளுக்குள்ள போவோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா, இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.